Hello friends, welcome to DavidJames channel. So இன்னைக்கு நம்ம என்ன எடுத்துறோம்னா Rowdy baby song அதோட செகண்ட் ஸ்டெப் தான் எடுத்துறோம். So இதுல நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. So நான் குட்டி குட்டியா தான் போட்டுட்டு இருக்கேன். So ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் போட்டுருக்கேன். நீங்க பார்க்கலனா ஐ கார்ட்ல தரேன். நீங்க அத போய் பாருங்க. So இந்த ஸ்டெப் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த ஸ்டெப் வந்து ரொம்பவே கஷ்டம் தான் நான் சொல்லுவேன். ஏனா வந்து மாஸ்டர் அப்படியே டக் 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 கட் ஸ்டெப்ஸ்லாம் நிறைய போட்டுருப்பாரு. அது என்ன சொல்றது? மியூசிக் ஏத்த மாதிரி 1 2 3 4 அப்படி வராது. So ஸ்டெப்ஸ்க்கு ஏத்த மாதிரி மியூசிக் இருக்காது. So ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி சூப்பரா போட்டுருப்பாரு. இது வந்து ஃபாஸ்ட்டாக ஆடினீங்கன்னா தான் கண்டிப்பாக உங்களால் ஆட முடியும். நான் நல்லா ஆடினேன்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. நானும் சும்மா ட்ரை தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்ப்பீங்க. ஸோ நான் ஸ்டெப்ஸோட கவுண்ட்டு நுணுக்கம் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். ஆனால் ஃபாஸ்ட்டாக அது கூட சேர்த்து ஆடணும்னா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ முடிஞ்சால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லைனா இந்த ஸ்டெப்ஸ் பாருங்கள். எப்போ உங்களுக்கு தேவையோ அப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம ஸ்டெப்ஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து கால் இப்படி ஒட்டி வச்சுக்கோங்க. ஒட்டி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வரும்போது ரெடி ரைட் ஃபஸ்ட்டு கால் மட்டும் சொல்கிறேன். ரைட் கால் எடுத்து 1 ஓகே. இது வந்து கொஞ்சம் கேப் விட்டே வைக்கணும். ஸோ 1 கால். இப்போ கை என்ன பண்ணோன்னா 1 ஓகே 1 ரைட்டு கை மட்டும் இப்படி அடிக்கணும். ஓகே அடிக்கும் பொழுது உங்கள் லெஃப்ட் கை வந்து கொஞ்சம் பின்னாடி போயிடும், அதாவது தள்ளி போயிடும். ஸோ கைக்கு கேப் இருக்கும், அந்த கேப் தேவை. ஸோ எல்லாமே நுணுக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தான் அந்த ஸ்டெப் வந்து நல்லா கிரேஸாக வரும். பட் அதோடு சேர்த்து ஆடணுன்னா ப்ராக்டிஸ் தேவை. ஏன்னா இது சாதா ஸ்டெப் கிடையாது, மாஸ்டர் ஸ்டெப். 1 முடிச்சுட்டு கை இப்போ பண்ணலாம் 2. ஸோ கை இப்படி பண்ணும்போது உங்கள் கால் வந்து இப்படி ஒட்டணும். ஓகே 2 ஓகே 1 2 3 லெஃப்ட் கை மட்டும் போகணும். ரைட்டு கை ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும். லெஃப்ட் கை போகும்போது உங்கள் லெஃப்ட் காலும் இப்படி போகணும் இந்த மாதிரி. ஓகே ஸோ 1 2 3 4 ஓகே. ஸோ கை மட்டும் பண்ணலாம் இப்போ. ஓகே 1 2 ஸோ லெஃப்டில் போயிட்டு ரைட் சைடு கொண்டு வருவீங்க. ஸோ அப்போ கால் என்ன பண்ணணுன்னா 1 இப்படி மறுபடியும் ஒட்டிட்டு 2. ஸோ இப்படி வந்து அப்படி போகிற மாதிரி இருக்கும். ஓகே ரெடி 1 2 3 4 ஓகே. இப்படி போயிட்டு இப்படி சென்டரில் எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டணும். கையை நிப்பாட்டிட்டு அப்புறம் இப்படி போகணும். ஸோ ரைட் சைடில் போகும்போது ரைட்டு கால் ஆப்வியஸாக இப்படி போகணும். லெஃப்ட் கால் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். அப்போ தான் அந்த மூவ் வந்து தெரியும். ஓகே ஸோ இங்கே முடிக்கிறோம். அகைன் லெஃப்ட் சைடு போகணும். அப்போ உங்கள் கால் ஸ்ட்ரைட் ஆகிடணும். லெஃப்ட் சைடு போயிட்டு காலை க்ளோஸ் பண்ணிடணும், கையும் க்ளோஸ் பண்ணிடணும். ஓகே ஈஸி. ரெடி 1 2 3 4 5 6 7 ஓகே. ஸோ நீங்கள் வந்து கவுண்ட் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஆனால் ஃபாஸ்ட்டாக ஆடினீங்கன்னா தான் மேட்ச் ஆகும். ஓகே அகைன் அண்ட் அகைன் சொல்கிறேன். ஓகே ஸோ இப்படி முடிக்கிறீங்களா? முடிச்சுட்டு இப்போ கை மட்டும் பண்ணலாம். முடிச்சுட்டு 1 ஓகே 1. ஸோ கை வந்து இப்போ எப்படி பண்ணணுன்னா இப்படி வச்சுக்கோங்க. ஓகே ரைட் கையை ஓகே 1. ஸோ ரைட்டு கை லெஃப்ட் கை ரெண்டும் இப்படி சுற்ற போகிறீங்க. ஓகே இப்படி 1. ஓ கை இப்படி வச்சுட்டு இப்படி 1, அதாவது ரைட்டு கை வந்து இப்படி லெஃப்ட் சைடு போகும், லெஃப்ட் கை லெஃப்ட் சைடு. ஓகே இப்படி 1 அதை வந்து இப்படி 1. ஸோ இப்படி பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா ரைட் சைடில் லைட்டாக டர்ன் பண்ணணும். ஓகே எப்படின்னா இப்படி ரெடி 1. ஸோ கால் என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ரைட்டு கால் இப்படி ஸ்லைட்டாக தூக்கி ஹோல் கீழே இறக்கிடணும். அப்போ லெஃப்ட் காலும் லைட்டாக அப்படி தூக்கணும். ஸோ எப்படி இருக்கும்னா அப்படி. ஓகே ஸோ நீங்கள் ஃபுல்லாக தூக்கணும். இல்லைன்னா இப்படி பண்ணாலும் ஓகே, இந்த இப்படி அப்படி பண்ணாலும் ஓகே, இப்படி பண்ணாலும் ஓகே. ஸோ இதுதான் ஸ்டெப்பு. ஓகே 1 இது ஒரு கவுண்ட்டு தான் வரும். ஓகே 1 2 3 ஓகே. ஸோ இது எப்படின்னா கால் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் இப்படி ஓப்பன் 1 2. ஸோ கையும் அதே மாதிரி தான் 1 2 ஓகே. ரெடி 1 2 3 முடித்தோடனே என்ன பண்ணணுன்னா உங்கள் ரைட்டு கால் இப்படி ஃப்ரண்ட்டில் வைக்கணும். ஓகே இதெல்லாமே ஃபாஸ்ட்டாக பண்ணணும். நான் ஸ்டெப்ஸ் கவுண்ட் பண்ண சொல்கிறேன். ஓகே கை ரெண்டு இப்படி மடக்கின மாதிரி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு இப்படி போங்க. ஓகே 1 2 3 4. இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ கிளம்ஸியாக இருக்கும் இந்த ஸ்டெப்பு. ஓகேவா ரெடி? ஃபஸ்ட்டு வந்து உங்கள் கால் நான் சொல்லித்தரேன். கால் வந்து ஃப்ரண்ட்டில் இப்படி முன்னாடி வரணும். ஓகே 1 2 3 4 5 ஓகே. ஸோ ஃப்ரண்ட் பேக் மறுபடியும் சென்டரில் வந்துட்டு மறுபடியும் பேக் மட்டும் ஒரு சின்ன கவுண்ட் பண்ணணும். அது நீங்கள் ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே ஸோ கை என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு இப்படி இருக்கா, ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு. ஓகே 1 2 3 ஓகே எப்படின்னா 1 2 3 முடிச்சுட்டு 3 ஓகே. இது வரைக்கும் முடிச்சிட்டிங்களா? முடிச்சுட்டு உங்கள் கால் என்ன பண்ணோன்னா
இப்படி மேலே இப்படி தூக்கி 1 அப்படி ஒரு ஸ்டெப் வைக்கணும். ஸோ 1 பண்ணும்போது கை என்ன பண்ணோன்னா லெஃப்ட் கையை இப்படி ஃப்ரண்ட்டில் இப்படி வச்சுருங்க. ஓகே, ரெடி? இப்படி வைக்கிறீங்களா? முடிக்கிறீங்களா? ரெடி? 1 முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே ரிவர்ஸில் போவாங்க 2 ஸ்டெப்பு. ஓகே, இப்படி முடிக்கிறீங்களா? முடிச்சுட்டு 1 2 இப்படி பின்னாடி வரும்போது இப்படி இருக்கீங்களா? 1 2 அப்படி வரக்கூடாது, கொஞ்சம் ஏறி இறங்கணும். எப்படின்னா இப்படி இருக்கீங்களா? ஸோ உங்கள் காலை வந்து சேஞ்ச் பண்ணும்போது ஏறணும், கீழே வைக்கும்போது இறங்கணும். எப்படின்னா அது அப்படி 1 2. ஓகேவா? ஸோ கால் ஏரில் இருக்கும்போது நான் ஏறுறேன், அதாவது நடக்கும்போது. ஓகே, ஸோ 1 2 ஸ்ட்ரைட்டில் வந்துடணும். ஸோ அடுத்த ஸ்டெப் என்னன்றது சொல்கிறேன். ஸோ முடிச்சுட்டு உங்கள் ரைட்டு கை என்ன பண்ணணுன்னா இப்படி ஃப்ரண்ட்டில் இப்படி தட்டணும். ஓகே, ஸோ கை இப்படி வைக்கணும், ரைட் சைடில் இப்படி தள்ளணும். ஸோ நீங்கள் ஸ்லைட்டாக லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணாமல் இருக்கணும். அப்போ தான் அந்த ஸ்டெப் வந்து இப்படி இருக்கும். லெஃப்ட் கையை பின்னாடி இப்படி ஹோல்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்படி முடிச்சிட்டிங்களா? முடிச்சுட்டு 1 2 கீழே இப்படி 2 ஸ்ட்ரைட் ஆக்கணும். ஸ்ட்ரைட் ஆக்கும்போது உங்கள் தலை வந்து கீழே இப்படி பார்த்த மாதிரி இருக்கணும். ஓகே, லைக் திஸ். ஓகே, 1 2 2 3 என்னென்னா இப்படி சின்னக்கிட்ட கொண்டு வரணும், அப்போ உங்களுக்கு நேராக பார்க்கணும். ஓகே, 3. ஸோ இதில் என்னென்னா கீழே பார்க்குறீங்களா? இப்படி சின்னக்கிட்ட கொண்டு வரும்போது உங்கள் காலை அப்படி மடக்கிடணும். ஸோ கீழே நீங்கள் லைட்டாக பெண்ட் பண்ணணும். ஓகே, 3. ஓகே, பண்ணிவிட்டு 4 5. ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டெப் வரைக்கும் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஏன்னா எல்லாமே சொல்லிக் கொடுத்தா கண்டிப்பாக நீங்கள் பண்ண மாட்டீங்க. நீங்கள் பண்ணணுன்றதுனால தான் நான் எல்லா ஸ்டெப்புமே எடுத்து போடுறேன், சும்மா நீங்கள் பார்க்கணுன்னு கிடையாது. ஸோ ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா தான் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கும் பாருங்கள் எப்படியெல்லாம் ஸ்வெட் ஆகுது, அந்த மாதிரி நீங்களும் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான இதுவாக இருக்கும். ஓகே, எக்ஸசைஸ் பண்ணணும், பவர்லாம் தூக்கணும்னு இல்லை, நீங்கள் டான்ஸ் ஆனீங்கனாலே சூப்பராக இருக்கும் உங்கள் பாடி ஃபிட்டாக. ஓகே, நல்லா தண்ணி குடிக்கணும். ஓகேவா? ரெடி? 1 2 3 1 2. ஓகே, ஈஸி. ஸோ ஃபஸ்ட்லேருந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கவுண்ட் வைஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரெடியா? ஓகே, ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 1 2 3 1 2. ஓகேவா? இது வந்து ஸ்லோவாக நான் வந்து ஈஸியாக சொல்லிட்டேன், பட் ஃபாஸ்ட்டாக அந்த சாங் போட்டுட்டு ஆடும்போது ஷுவராக எனக்கு வரவே இல்லை. நானே நிறைய டேக் எடுத்தேன், அப்போவுமே வரல. ஸ்டெப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சூப்பரான ஸ்டெப்ஸோடு நான் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் இது உங்கள் டேவிட் ஜேம்ஸ். ஸ்டே டியூன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.